நல்ல இப்போ தூக்கம் வருது அப்படின்னா, நல்லா பயங்கரமாக தூக்கம் வருதுன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதனால் அந்த தூக்கத்துக்கு நம்ம இணங்கிடணும். தூக்கம் வந்தால் தூங்கிடணும். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, கஷ்டப்பட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அப்புறம் தூக்கம் வராது. அது வரும்போது நம்ம தூங்க பழகிக்கணும். அதுமாதிரி நம்ம நைட்டு காலையில் எழுந்திருக்கிறோம். அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி தூக்கம் வந்தால் நம்ம தூங்கி தான் ஆகணும். தூங்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தூக்கம் வந்தால் தூங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தூங்கி தான் ஆகணும், தூங்க தான் செய்யணும். அதுபோல் காலையில் நல்லா தூங்கிட்டுருங்க, அப்போ எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எழுந்திருக்கிறது கஷ்டம். அதனால் ஏன்னா உடம்புக்கு தூக்கம் என்பது ஒரு தேவை என்பதால் அந்த தேவையை நம்ம நிறுத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த தூக்கத்தை நிறுத்துறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணணும், சீக்கிரமாக நைட்டு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு தேவையான தூக்கம் எல்லாம் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு போதும், எனக்கு தூக்கம் போதும் அப்படின்னு முழிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் உடம்பை எழுப்பணும். நம்ம தூக்கத்துலேருந்து இந்த உடம்பை எப்படி எழுப்பணும் அப்படின்னா, அந்த உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுத்துருங்க. உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்காம நீங்கள் அந்த உடம்பை தூக்கத்துலேருந்து எழுப்ப பார்க்காதீங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் தூங்குறீங்க, எலும்பு போதும் அப்படின்னா அந்த உடம்புக்கு கோபம் வந்துடும். அந்த உடம்புக்கு கோபம் வந்துடும். இன்னும் இப்போ தான் தூங்குனேன், அதுக்குள்ளே எழுப்புறீங்க. நைட்டு 11 மணிக்கு தான் படுத்தோம், அதுக்குள்ளே 4 மணிக்கே எழுப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு அந்த உடம்புக்கு கோபம் வரும். பிடிவாதமாக எழும்பாது, சொன்னால் கேட்காது. அதுவே அந்த உடம்பு எழும்பணும் அப்படின்னா இரவு 9 மணிக்கே படுத்துடணும். படுத்துட்டிங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறதுல அந்த உடம்புக்கு எந்த வித சிரமமும் கிடையாது. போதும், எனக்கு நான் நல்லா தூங்குனேன், அதனால் என்ன 4 மணிக்கு நான் எழும்பலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போதுங்கிற அளவுக்கு திருப்தியாக நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பு தானாக எழுந்திரிச்சிக்கும். அதனால் ஏன்னா நல்லா தூங்குகிற ஒரு உடம்பை ஏன் தூங்குதுன்னா அந்த தூக்கம் அதுக்கு அவ்வளோ தேவையாக இருக்குது. அந்த நேரத்தில் உடம்பை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அலாரம் அடித்தாலும் நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நமது மனது தூக்கத்திற்கு சாதகமாக செயல்படும். நம்ம நினைக்கலாம் இரவு படுக்கும்போது நினைக்கலாம், மறுநாள் காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திக்கணும், 4 மணிக்கு எழுந்திக்கணும், 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அலாரம் வைத்த அதே மனது தான், அதிகாலையில் எழும்ப வேண்டும் என்று நினைத்த அதே மனசு தான் அதிகாலையில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மனசு தூக்கத்திற்கு ஆதரவாக மாறிவிடும், தூக்கத்திற்கு மயங்கிவிடும். தூக்கம் என்பது உடலோட தேவையாக இருக்குது. அந்த தேவை தான் முதலில் இந்த மனசுக்கு பெருசாக தெரியும். அதனால் நல்லா தூங்கும்போது நம்மளால் எழும்புறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, நம்மளால் ஏன் எழும்ப முடியலன்னு கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடக்கூடாது. ஏன்னா அது உடம்புக்கு தேவையாக இருக்குது அந்த தூக்கம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடலுக்கு தேவையான தூக்கத்தை கொடுத்து விட்டால் உடல் தானே விழித்து கொள்ளும். அப்போ என்ன பண்ணணும்னா, இரவு சீக்கிரமாக தூங்க பார்க்கணும். 8:30க்கே படுத்துடணும். 8:30க்கு படுத்தால் தான் 9 மணிக்கு தூங்க ஆரம்பிப்போம். அதனால் 8:30க்கே படுத்துக்கிற வழக்கத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வாங்க. கஷ்டப்பட்டு அதிகாலையில் எழும்புறோம்ல, அந்த வழக்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கஷ்டப்பட்டு 8:30க்கே படுத்துருங்க. அதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 8:30க்கு படுத்து 9 மணிக்கு தூங்குகிற வளத்தை என்றைக்கெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் 8:30க்கு படுத்து 9 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிற பழக்கம். அப்போது அதிகாலையில் எழுந்திரிச்சிருவீங்க. அதிகாலையில் உடம்புக்கு தேவையான நல்ல தூக்கமும் கிடைக்கும், அதிகாலையில் விழித்து கொள்ளலாம். அதிகாலைங்கிறது ரொம்ப அற்புதமான நேரம். நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லுவாங்களே, அதிகாலை நேரம் நல்ல நேரம். எல்லா நாளுமே அதிகாலையில் உள்ள நேரங்கிறது நல்ல நேரம். ஏன்னா அந்த நேரத்தில் நாம் ஏதாவது படிக்கிறதோ எழுதுகிறதோ ஏதோ ஒன்று, இந்த மாதிரி வீடியோ போடுறது, ஏதோ ஒன்று நல்ல ஒரு அமைதியாக பண்ணலாம். அதிகாலையில் என்னென்னா, நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். ஏன்னா வெளியில் எல்லாம் இருட்டாக இருக்கும், தெருவெல்லாம் வெறிச்சோடி கிடக்கும், கடையெல்லாம் பூட்டி கிடக்கும், மக்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம எழுந்திரிச்சு நம்ம ரூமில் தான் உட்காந்து படிச்சுட்ருப்போம், எழுதிட்டுருப்போம். அந்த இடத்த விட்டு நம்மளால் எங்கேயும் நகர முடியாது. அப்போ நம்ம வேலையை நம்ம சுதந்திரமாக செய்வோம். எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, வெளியிலையும் அமைதியாக இருக்கும், எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நல்ல மன ஒருமைப்பாடு கிடைக்கும். உடம்பு அங்கங்கே போகணுன்னு நினைக்காது, அலைப்பாயாது. ஏன்னா உடம்பால் எங்கேயுமே போக முடியாது, வெளியிலலாம் இருட்டாக இருக்குது, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில் 4 மணிக்கு எந்திக்கிறோம், 3 மணிக்கு எந்திக்கிறோன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. தெருவெல்லாம் வெறிச்சோடி கிடக்கும், இருட்டாக இருக்கும், வெளியில் போனால் இருட்டாக இருக்கும், கடல்லாம் பூட்டி இருக்கும். அதனால் எங்கேயுமே போயிட்டு வரலாங்கிற அந்த அலைப்பாயாது உடம்பு.
உடம்பு ஒரு இடத்துல உட்காந்து கிடக்கும். 4 மணிக்கு 3 மணிக்கு அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் பாட்டு உங்கள் பாட்டுக்கு ஏதாவது படிக்கலாம், எழுதலாம், இது மாதிரி வீடியோ போடலாம். நல்ல ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்கும். நல்ல இந்த சிந்தனையும் ஆழமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகாலையில் எழுந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனை ஆழமாக மாறும். நீங்கள் பிறரை விட மற்றவர்களை விட உங்களுடைய சிந்தனை ஆழமாக மாறும். ஏன்னா அதிகாலையில் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகாலையில் எழுந்துக்கிறன்னா, இப்போ 5 மணிக்கு எழுதுனா கஷ்டம், 4 மணிக்கு எழுந்தால் ரொம்ப கஷ்டம். அதுவே அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாரோ அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை, அவருடைய வெளிப்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு புரிதல் திறன் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகாலையில் ரொம்ப இப்போ 6 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு புரியும். 5 மணிக்கு அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா நல்லா புரியும். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா உடனே புரியும். கற்பூரம் மாதிரி புரியும். கற்பூரம் மாதிரி பற்றிக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான புரிதல். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் திறன் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு தேவையான தூக்கத்தையும் கொடுக்கணும். அப்போ நீங்கள் மொதல் நாள் 8:30க்கே படுத்துடணும். படுத்தால் தான் அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்திருக்க முடியும். அதையும் நல்ல நமக்கு உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரம் தூக்கம் தேவை. ஆழ்ந்து அசந்து தூங்குகிற தூக்கம் 6 மணி நேரம் நமக்கு தேவை. அதனால் அதையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் 8:30க்கு படுக்கிறீங்க, 9 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறீங்க. நல்லா தூக்கம் வரவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? வரவே இல்லைன்னா நம்ம 6 மணி நேரம் தூங்கினா என்ன, 8 மணி நேரம் தூங்கினா என்ன? நமக்கு தான் தூக்கமே வரலையே, நல்ல தூக்கமே இல்லையே. அப்போ நமக்கு சோர்வாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் நல்லா தூங்குவதற்கான வழிகள் என்ன? பகலில் நல்லா தண்ணி குடிக்கணும். இது தூங்குவதற்கான வழி. பகலில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வைங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. அப்போ காலைல ஒரு 9 மணிக்குள்ளே 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க. அதன் பிறகு ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிங்க. டெய்லி ஒரு 3 லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க. இது இரவு நல்லா தூங்குவதற்கு மிகவும் உதவி செய்யும். அப்புறம் திராட்சை பழம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். திராட்சை பழத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிட்டா ஒரு 4-5 திராட்சை பழம், 4-5 சின்ன வெங்காயம், 1/4 கிலோ பன்னீர் திராட்சை, இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்ணும். சேர்த்து அரைச்சி மிக்சியில் அப்படிலாம் கிடையாது. மிக்சியில் அரைச்சி ஜூஸ் போட்டு அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி சாப்பிடவே கூடாது. ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்றீங்களா, ஒரு 4 பன்னீர் திராட்சையை வாயில் போட்டு ஒன்றா கடிச்சு மென்று சாப்பிடுங்க. பன்னீர் திராட்சையின் இனிப்பும் சின்ன வெங்காயத்தின் காரமும் சேர்ந்து சுவையாக இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா 1/4 கிலோ திராட்சை பழம், 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இரவு சூப்பராக தூக்கம் வரும். அதனால் நல்லா தூங்கினா தான் மறுநாள் நம்ம சுறுசுறுப்பாக உழைக்க முடியும். அதனால் அதில் ஒரு கவனம் செலுத்தணும். நல்லா தூங்குறதுல ஒரு கவனம். அதே நேரத்தில் முதல் நாள் இரவு ஒரு 8:30க்கே படுத்துடணும். அப்போ தான் அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்க முடியும். அதிகாலை பொழுது என்பது நமக்கு கிடைக்கிற ஒரு செல்வம். அந்த செல்வத்தை எந்த அளவுக்கு அள்ளிக்கிறோம். அப்போ அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கலாம். இப்போல்லாம் மின்சாரம் இருக்குது, மின் விளக்குகள் இருக்குது. அதனால் நம்ம அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கலாம். எழுந்து நம்ம படிக்கலாம். அற்புதமான மன ஒருமைப்பாடு கிடைக்கும் நமக்கு. அதுக்கு நம்ம சீக்கிரமாக தூங்கணும். முதல் நாள் இரவு சீக்கிரமாக 8:30க்கே படுத்துடணும். அதே நேரத்தில் நல்ல தூக்கம் வரணும். 8:30க்கே படுத்துட்டு நல்ல தூக்கம் வர்றதுக்கு நம்ம இந்த சின்ன வெங்காயம், திராட்சை பழம் சாப்பிட்ணும். சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். பகலில் நல்லா ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். குடிச்சிருந்தா தான் இரவு நல்லா தூக்கம் வரும்.